வாங்க மாமா. மாமா, நான் தான் காயத்ரி. மாமா வாங்க. கௌரி மாமா வாங்க. வாங்க மாமா. வாங்க மாமா. நான் காயத்ரி மாமா. நான் கௌரி மாமா. மாமா, மாமா. மாமா, மாமா, மாமா. பொழுது விடிஞ்சு எவ்வளவு நேரம் ஆகுது? வெயில் பாருங்க எப்படி அடிக்குதுன்னு. உட்கார்ந்துட்டே தூங்கிட்டு இருக்கீங்க. எந்திரிங்க. அது இல்ல, அது பழைய சட்டையா? அதான் போட்டோ இருந்திருக்கும், நான் கவனிக்கல. ராத்திரி தூங்கும்போது தெரியாம இது நான் கொண்டு போய் வச்சிடறேன். நிஜமாவா மாமா? ஏன் மாமா இப்படி? என்னால நம்பவே முடியல. அது இல்ல, அது எப்படி சொல்றதுன்னே தெரியல காயத்ரி. மாமா எப்ப திரும்ப வந்து உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொன்னாரோ அப்பவே இந்த பழைய பாத்திரம்லாம் புளி வச்சு தேய்ச்சா எப்படி பளபளக்குமோ அது மாதிரி பழைய நினைப்பெல்லாம் புதுசா என் மனசுக்குள்ள வர ஆரம்பிச்சிருச்சு. அதான் உன் போட்டோலாம் எடுத்து நான் வச்சுக்கிட்டேன். அது போய் இன்னைக்கு இப்படி. மாமா, உங்களுக்கு அட்வைஸ் பண்ற அளவுக்கு நான் பெரியவ இல்ல. ஆனா ஆண்டவன் உங்களுக்குன்னு கொடுத்த வாழ்க்கை ஒண்ணு இருக்கு. 1000 கஷ்டம் இருந்தாலும் பிரச்சனைங்க இருந்தாலும் இன்னைக்கு கௌரி மனசு மாதிரி திரும்பி வந்திருக்கா. நீங்களும் முழு மனசோட அவளுக்கு திரும்பவும் தாலி கட்டி ஏத்துக்கிட்டீங்க. அப்படி இருக்கிறப்போ என் போட்டோவை நீங்க வச்சிருக்கிறது வேணாம் மாமா. இது தப்பு, பெரிய தப்பு. நான் எப்படி உங்கள்கிட்ட சொல்றதுன்னு எனக்கு தெரியல காயத்ரி. மனசெல்லாம் அப்படியே சுக்குநூறா உடைஞ்சிருக்கு. எவனோ ஒருத்தன் என் வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிற மாதிரியே இருக்கு. பிறந்ததுல இருந்து எங்க அம்மா சொன்ன பேச்சை நான் கேட்டுட்டு இருந்தேனா? வளர எங்க அப்பா என்ன சொன்னாரோ அவர் பேச்சை கேட்டுட்டு இருந்தேனா? வளர்ந்ததுக்கு அப்புறம் உண்மையில ஆசைப்பட்டேனா? மாமா உன்னை கட்டி வைக்கலன்னு சொன்னாரா? அவர் பேச்சை கேட்டேனா? அதுக்கப்புறம் உங்களை நான் கல்யாணம் பண்ணிக்க முடியாது, கௌரியை தான் நீங்க கல்யாணம் பண்ணிக்கணும் நீ சொன்னியா? உன் பேச்சை கேட்டேனா? திடுத்துப்புன்னு ஒரு போலீஸ்லாம் ஓடி வந்து ஏதோ ஒரு பணத்தை காமிச்சு தான் பொண்டாட்டி உயிரோட இல்ல செத்துட்டான்னு சொன்னாங்களா? அதை நான் ஒத்துக்கிட்டேனா?
மறுபடியும் மாமா வந்து உன் கழுத்துல நான் தாலி கட்டணும்னு சொன்னாரா? உன் கழுத்துல தாலி கட்டும்போது கௌரி வந்து நின்னாலா? அப்ப நீ சொன்னல இனிமே அவதான் உன் பொண்டாட்டி, அவ கழுத்துல தான் தாலி கட்டணும்னு. அப்ப அவனா ஒத்துக்கிட்டனா? இப்ப நான் ஒண்ணு கேக்குறேன். நானும் மனுஷன் தானே, எனக்கும் மனசுன்னு ஒண்ணு இருக்குல்ல, எனக்கும் வாழ்க்கைன்னு ஒண்ணு இருக்குல்ல, எனக்கும் கனவு, லட்சியம், ஆசை, பாசம், நேசம் இதெல்லாம் இருக்குல்ல. எத்தனை நாளைக்கு மத்தவங்க போடுற கட்டத்துல மட்டும் நான் பாடி ஆடிட்டு இருக்கணுமா? என்னால உங்களை புரிஞ்சுக்க முடியுது மாமா. ஆனா இது தப்புன்னு மட்டும் என் மனசு சொல்லுது. உங்களுக்கு ஆசை காட்டி ஏமாத்துனதா நீங்க நினைக்கிறீங்க. ஆனா உங்களுக்கு எது சரியோ அதுதான் நடந்திருக்குன்னு எனக்கு தோணுது. காயத்ரி, நான் அப்படி எதுவும் சொல்ல. வேணாம் மாமா, தயவு செஞ்சு எதுவும் சொல்ல வேணாம். இப்போ இந்த நிமிஷம் வரைக்கும் நீங்க என் தங்கச்சி புருஷன். காலாகாலத்துக்கும் அப்படிதான் நீங்க இருப்பீங்க. அப்படிதான் என் கண்ணுக்கும் தெரிவிங்க. என் மேல உங்களுக்கு ஆசைன்னு இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு அதை சுத்தமா அழிச்சிடுங்க. இல்லனா அந்த ஆசை உங்களையும் அழிச்சிடும். உங்களை மட்டும் இல்ல, என்னையும் சேர்த்து அழிச்சிடும். இந்த வீட்ல பேப்பர் கூட என்னால நிம்மதியா படிக்க முடியல. வேற எந்த வீட்டுல நிம்மதி கிடைக்கும்னு நினைக்கிற? செருப்படி கிடைக்கும். அதுவும் இவ இருக்கிற லட்சணத்துக்கு பிஞ்சு செருப்பு தான் கிடைக்கும். சாருக்கு நேத்து நடந்ததெல்லாம் ஞாபகம் இருக்குதான்னு கேளுங்க. ஏன் இல்லாம என்ன? கொழுப்பு எடுத்து போய் குடிச்சிட்டு கூத்தடிச்சதெல்லாம் அவ்வளவு சீக்கிரம் மறந்து போயிடுமா என்ன? இல்லையேம்மா, அதெல்லாம் மப்பிள பண்ணுது. மப்பிள பண்ணா மறந்துருவோம் தானே பிளான் பண்ணி பண்ணிருக்கான். நான் அதுவும் மறக்கவும் விரும்பல. என்ன காயத்ரி வீட்ல போயிட்டு அவளை கல்யாணம் பண்ணிக்கணும்னு கேட்டேன். அதுக்காக தானே நீங்க எல்லாரும் கோவப்படுறீங்க. ஏண்டா குடிக்கார மாதிரி கூத்தடிச்சு அந்த ஆள் எனக்கு போன் பண்ணி உன் பிள்ளைய தூக்கிட்டு போன்னு கேவலமா பேசுற அளவுக்கு வச்சுட்டல. சாரிப்பா, எனக்கு வேற வழி தெரியல. நீங்களும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க, காயத்ரியும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறா. என் காதல் இந்த மாதிரி அந்தரத்துல தொங்குறது எனக்கு விருப்பம் இல்ல. அரஞ்சிடுங்க ராஸ்கல். அந்த பொண்ணு நம்ம குடும்பத்துக்கு சரிப்பட்டு வர மாட்டான்னு எத்தனை முறை அவனுக்கு சொல்றது? இல்லப்பா, எனக்கு சரிப்பட்டு வருவா. காயத்ரி தவிர என்னால வேற யாரையும் நினைச்சு பார்க்க முடியாது. டேய், இதே இன்னும் எவ்வளவு நாளைக்கு உளறிட்டு இருக்க போற? இத பாருடா, ஒரு விஷயம் நடக்காதுன்னு முடிவாயிடுச்சுன்னா அதை மறந்துடணும். ஏமா நடக்காது? நான் அவளை விரும்புறேன், அவளுக்கும் என்ன பிடிக்குது. ஆனா ஏன் தான் சொல்ல மாட்டேங்கிறான்னு தெரியல. இந்த ஐஸ்பர்க் மட்டும் உடைஞ்சிடுச்சு, கண்டிப்பா எங்க கல்யாணம் நடக்கும். உடையாதுடா, நம்ம குடும்பம் தான் உடையும். உடைஞ்சு சின்ன பின்னமாகும். போதுமா? சாரிப்பா, இப்படி எல்லாம் பேசி என்ன பண்ணிய வைக்காதீங்க. எனக்கு கல்யாணம்னு ஒண்ணு நடந்துச்சு, அது என் காயத்ரியோட மட்டும்தான். அசிங்கமா இருக்கு சூர்யா. ஏன் இப்படி எல்லாம் பேசுற? இந்நேரம் உன் அண்ணன் உயிரோட இருந்து அவளை அவன் கல்யாணம் பண்ணியிருந்தானா அவ உனக்கு அண்ணி. அதுதான் நடக்கல. உங்களுக்கு எல்லாருக்கும் ஒண்ணு தெரியுமா? காயத்ரி வீட்ல அவ மாமா குமாருக்கும் அவளுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க ட்ரை பண்ணாங்க. அந்த கல்யாணம் நின்று போனது உங்களுக்கு தெரியுமா? அவ தங்கச்சி செத்து போயிட்டான்னு நினைச்சிட்டு இருந்த டைம்ல கரெக்டா உயிரோட வந்து நின்னா. குமாருக்கு வேற வழி இல்லைன்னு கௌரியை திரும்ப ஏத்துக்கிட்டு குடும்பம் நடத்த போயிட்டான். ஆனா என்ன, காயத்ரி என்கிட்ட எனக்கும் எங்க மாமாக்கும் கல்யாணம் நடந்துருச்சுன்னு நினைச்சுக்கோ, என்ன மறந்துருன்னு சொல்லிட்டா. காயத்ரி சொன்னதுக்கும் இப்ப நீங்க சொல்றதுக்கும் என்ன வித்தியாசம்? கௌதம் உயிரோட இருந்திருந்தா காயத்ரிக்கும் கௌதமும் கல்யாணம் நடந்திருக்கும், அவங்க எனக்கு அந்நியா இருந்திருப்பாங்க. இதே அந்த குமாரோட கல்யாணம் இருந்துச்சுன்னா ஒரு மூணாவது மனுஷனோட பொண்டாட்டியா இருந்திருப்பாங்க. ஆனா
ஆனா இதெல்லாம் தான் எதுவும் நடக்கலையே. காயத்ரி எனக்காக பிறந்தவ. எனக்கும் காயத்ரிக்கு தான் கல்யாணம் வாய நடக்கும். மூடுறா ராஸ்கல். என் வாயை வேணா மூடிடலாம், ஆனா என் மனசுக்குள்ள இருக்கிற காயத்ரியா உங்களால் நீக்க முடியாது. காயத்ரி என்னைக்குமே என் மனசுல தான் இருப்பா. அப்படியே நீங்க அதை கலைக்கணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க தான் தோத்து போவீங்க. டேய் அப்படி இல்ல பேசாதடா. இத பார், அது ரவுடி குடும்பம், கொலைகார குடும்பம். உன் அண்ணன் சாவுக்கு அவங்க தான் காரணம். அவள போய் நீ மா, உங்கள்ட்ட நான் எவ்வளவு வாட்டிமா சொல்றது? கௌதம் சாவுக்கு குமார் காரணம் இல்ல, அது ப்ரூவும் பண்ணியாச்சு. காயத்ரி அந்த மாதிரி பொண்ணும் கிடையாது. ஷோ நீங்க எல்லாரும் சேர்ந்து எனக்கு ஒரு நல்லது பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா எனக்கும் காயத்ரிக்கும் கல்யாணம் பண்ணி வைங்க. அப்படி உங்களுக்கு இதுல விருப்பம் இல்லைன்னா ஒதுங்கி நின்னு வேடிக்கை பாருங்க. என் வாழ்க்கைய நான் பாத்துக்கிறேன். தள்ளு. இவன் சரிப்பட்டு வர மாட்டான் கோமதி. இவனை இப்படியே விட்டா நம்ம குடும்பத்தையே அசிங்கப்படுத்திடுவான். அப்பா, எனக்கு என்னமோ இவன் அந்த காயத்ரி இழுத்துட்டு போய் தாலி கட்டிடுவானோன்னு பயமா இருக்கு. ஏய் வாய கழுவிடி. என்னங்க, இதுக்கு மேலே நம்ம பொறுமையா இருந்தோம்னா நம்ம புள்ள நமக்கு இல்லைன்னு ஆயிடுவாங்க. அதான் நானும் நினைக்கிறேன். சரி, ஒரு காரியம் பண்ணுவோம். வனிதா, நீ கேலண்டர் எடுத்து இன்னைக்கு நல்ல நாளா, எப்ப நல்ல நேரம்னு பாரு. இன்னைக்கு அந்த சுப்புலட்சுமி வீட்டுக்கு போய் சம்பந்தம் பேசி முடிச்சுட்டு வந்துருவோம். சரிப்பா, நான் பாத்துட்டு வரேன். உங்களுக்கு ஆசை காட்டி ஏமாத்துனதா நீங்க நினைக்கிறீங்க. ஆனா உங்களுக்கு எது சரியோ அதுதான் நடந்ததுன்னு எனக்கு தோணுது. இந்த நிமிஷம் வரைக்கும் நீங்க என் தங்கச்சி புருஷன். காலாகாலத்துக்கும் அப்படிதான் இருப்பீங்க. அப்படிதான் என் கண்ணுக்கும் தெரியும். என் மேல உங்களுக்கு ஆசை இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு அதை சுத்தமா அழிச்சுங்க. வந்து குளிங்க. குமாரு, காஃபி குடிப்பா. குளிச்சுட்டு வந்து எடுத்துக்கிறேன். அப்படியா? சரி. இந்தாங்க மாமா, சுடு தண்ணி பின்னாடி வச்சிருக்கேன், போய் குளிச்சுட்டு வந்துருங்க.
எரியுது எரியுது. ஐயோ என்னாச்சு மாமா? சுடுதண்ணி எடுத்து ஊத்திக்கிட்டேன், உடம்புல அப்படியே எரியுது. ஐயோ என்னாச்சு என்னாச்சு என்னாச்சுப்பா? என்னாச்சுப்பா? தெரியாம எடுத்து ஊத்திக்கிட்டேன். ஐயோ அம்மா, அது சுடு தண்ணி மாமா. நீங்க பச்சை தண்ணி விலை வைப்பீங்கன்னு அது தனியா வச்சுட்டு போயிருந்தேன். ஐயோ தெரியாம உடம்புல ஊத்திட்டீங்களா? அப்படியே எரியுது. ஐயோ உடம்பெல்லாம் கொப்பளிச்சிருமே. வாங்க மருந்து போடலாம் வாங்க. என்ன பண்ணுமா நீ? விழா வைக்கீங்கன்னு முன்னாடி சொல்லிருக்கலாம்ல. வா வா பாத்து மாப்ள. மன்னிச்சிருங்க மாமா, உங்களுக்கு நான் இந்த மாதிரிலாம் பண்ணதில்ல. அதான் அளவு தெரியாம ஊத்திடக்கூடாதுன்னு நீங்களே கலந்துப்பீங்கன்னு தனியா வச்சிருந்தேன். ரொம்ப இறைதா? என்ன எல்லாரும் அப்படி பாக்குறீங்க? எங்க அப்பா ஜோசியர் கிட்ட போய் சுப்புக்கும் சூர்யாவுக்கும் என்னைக்கு கல்யாணம் வச்சுக்கலான்னு கேட்டிருக்காரு. அவர் அடுத்த மாசம் 17ஆம் தேதி நல்ல நாளா இருக்கு, அன்னைக்கே முகூர்த்தத்தை பிக்ஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காரு.